கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். இன்று வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 2020. இந்த நாளின் வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்பதே. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தேவனாகிய கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்திருக்கும் நாமும் தேவனுடைய அன்பு எப்படியாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை அனுபவித்திருக்கிற நாமும் மற்றவர்களுக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேய்ப்பர்கள் தேவ தூதர்களால் சொல்லப்பட்ட அந்த சங்கதியின்படியே பெத்லெகேமுக்கு போய் தொழுவத்திலே குழந்தை இயேசுவை பார்த்து தாங்கள் கண்ட எல்லாவற்றிற்காகவும் தாங்கள் அனுபவித்த அந்த தேவனுடைய அன்பை நினைத்து தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். இந்த நாளிலும் கூட நாமும் அப்படியாக தேவன் நமக்காக வெளிப்படுத்த இருக்கும் அந்த தேவனுடைய அன்பான தேவனுடைய ஈவான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னும் கொண்டாடி இன்னும் மகிமைப்படுத்தி இன்னும் துதிப்போம். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மிகவும் சாதாரணமாயிருந்த அந்த மேய்ப்பர்களுக்குத்தானே தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அதை தேவ தூதர்கள் மூலமாக சொல்லி அவர்களுக்கு தம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். இன்றும் கூட மிகவும் சமுதாயத்திலே சாதாரணமாக இருக்கிற ஜனங்களை இன்றும் தேவன் நேசிக்கிறார். தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கிறார். தேவனுடைய அன்பை அனுபவிப்பதற்கும் தேவனுடைய மகிமையை காண்பதற்கும் தேவனுடைய விசேஷமான ஆசீர்வாதங்களை அடைவதற்கும் தேவன் இன்றும் நம்மையும் அழைக்கிறார், நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு இந்த தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக தேவனுக்காக தேவனை நாம் காண்பிக்கிற சாட்சிகளாக கர்த்தர் நம்மை நிறுத்தியிருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாளெல்லாம் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். அவர் எப்படியாக தேவன் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். வார்த்தையாகிய தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பி கொடுத்து அவர் நமக்காக பலியானாரே. அந்த தேவனுடைய அன்பை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். மற்றவர்களுக்கும் சொல்லுவோம். நாமும் அந்த நாளினுடைய அதே மேய்ப்பர்களைப் போல நாம் இந்த நாளில் நாம் கேட்டிருக்கிற தேவனுடைய சுவிசேஷத்தை கண்டு அனுபவித்திருக்கிற அவருடைய மகிமையை அவருடைய அன்பை நாமும் துதித்து மகிமைப்படுத்தி நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவர் மூலமாக உம்முடைய அன்பு என்ன என்பதை கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக காண்பித்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அனுபவிக்கிற இந்த அன்பை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.